ஹலோ எவ்ரிஒன். ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸில் ஒரு காம்படிஷன் ஒன்று நேற்று ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அது எப்படி அந்த காம்படிஷன்னா ஈவினிங் 5:30க்கு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து 5:30க்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வந்து முடியும். அண்ட் அந்த காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ப்ளேஸ் வந்திருந்தேன். ஸோ வந்து நைட்டு கொஞ்சம் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அண்டு வந்து மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஸோ வந்து அந்த எல்லா ட்ரேடுமே வந்து நான் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து எடுத்துருந்தேன்னா இன்றைக்கி வந்து ஒரு 58K கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ வந்து இன்றைக்கி ஒரு 9,700 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த காம்படிஷன் வந்து எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்னோட கோர்ஸ் மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்கும் வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்டோட ட்ரேடிங் கோர்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோரெக்ஸ் அது வந்து இதோட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாகவும் இருக்கும். பட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ வந்து ஃபோரெக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அவங்க எக்ஸ்ட்ரா எதுவும் எல்லாம் பே பண்ண வேண்டாம். ஸோ வந்து இந்தியன் மார்க்கெட் கட்டுற ஃபீஸ்லேயே வந்து இதையும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அண்ட் இதுவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காம்படிஷனோட பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10th பிளேஸ் வரைக்கும் ப்ரைஸ் மணி இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இமேஜில். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பிளேஸ். ஃபோர்த்து பிளேஸும் நமக்கும் பார்த்தீங்கன்னா $1000 தான் வந்து டிஃப்ரெண்ட்டு காம்படிஷனில். பட் இட்ஸ் ஓகே ஃபைன். ஒரு ட்ரேட் எடுத்திருந்தாலே வந்து இதை ரீச் பண்ணியிருப்பேன். ரீச் பண்ணியிருந்தா கூட ஆல்மோஸ்ட் வந்து இன்னொரு $200 வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். $220 கிட்ட. இட்ஸ் ஓகே ஃபைன். மணி இஸ் த மணி. ஸோ வந்து இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $5 தான். $5 யூஸ் பண்ணி $109 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். என்னடா இதெல்லாம் ஃபேக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய வாலெட்டில் வந்து கிரெடிட் ஆன அமௌண்ட்டு. ஸோ வந்து நேற்று 5:30க்கு நான் இதுவாகும் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா காம்படிஷன். ஸோ வந்து நான் 6 o'clock அரௌண்ட் தான் 5:56 தான் அரௌண்ட் தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஃபீ வந்து $5 வந்து டிடெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இன்னைக்கு காம்படிஷனில் வின் பண்ண ப்ரைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5:30க்கு நான் முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா 5:30 3 செகண்ட்ஸில் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து நான் வித்ட்ராலும் போட்டுட்டேன். இன்றைக்கி நான் ஜாயின் பண்ணல. ஸோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு நிறைய ஒர்க் இருந்ததால் அது வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது நைட்டு. ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ணலை. ஸோ அண்டு அப்கமிங்கில் வந்து டெய்லி ஜாயின் பண்ணி வின் பண்ணுறதுக்கு 10th பிளேஸ் வர வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஈஸியாக வந்து 10th பிளேஸ் வரைக்கும்லாம் வந்துடலாம். ஏன்னா 10th பிளேஸ் வரைக்கும்னா $5000 எடுத்தாலே போதும். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலே எடுத்துட்டேன். அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஜாயின் பண்ணேன். நைட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 4K கிட்ட யூஎஸ்டி மாற்றிருந்தேன். அண்ட் வந்து இது 7Kவாக இருந்தது. மார்னிங் வந்து ஒரு 5:30 போலேயே வந்து மாற்றி முடிச்சிட்டேன். ஸோ வந்து இது இன்னும் கொஞ்சம் நான் ஒரு 1 or 2 ட்ரேட் எடுத்திருந்தாலே நான் ஃபஸ்ட் ப்ரைஸே வந்து ஈஸியாக வந்திருப்பேன். மார்னிங் வந்து நான் ஒரு ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் 7Kல. இல்லைனா வந்து அதுவே வந்து ஒரு 12K வரைக்கும் ப்ராஃபிட் நான் ஆல்ரெடி டார்கெட் போட்டிருந்தேன். டார்கெட் போட்டு வச்சிருந்தா அப்படியே விட்டுருந்தா கூட அது டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அது மிஸ் ஆச்சு. இல்லைனா வந்து $650 வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து 58K கிட்ட இன்றைக்கி ஒரு நாள்லேயே வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே ஃபைன். டெய்லி நடக்க தான் போகுது. ஸோ வந்து டெய்லி என்ன நடக்குது, என்னென்ன அப்டேட்டு, இதோட அப்டேட்டும் வந்து நான் டெய்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க் யூ. அண்ட் யாருக்காவது வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலேயே வந்து காப்பி ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். மணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்குற லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மணி மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி. ஸோ வந்து நாங்கள் எடுக்கிற ட்ரேட் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். லாஸஸ் வந்துச்சுன்னா லாஸஸ் வரும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டும் வரும். ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஸோ வந்து அந்த அளவுக்கு நாங்கள் லாஸ் போகிற அளவுக்குலாம் பெருசாக விட்டுற மாட்டோம். பாஸ்ட்டில் கொஞ்சம் மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இப்போது அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் லாஸ்ட்டு இந்த வீக்லேருந்து கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ ஹோப் ஸோ இது நல்லபடியாக போகும். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்டு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.